நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜயோட பிறந்தநாளை இன்னைக்கு சீரும் சிறப்புமாக அவங்கவுங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவங்களோட ஃபோட்டோ தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அவங்க ஆசியோட இது அயோத்தியாப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியம் உடையாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பண்ணியிருக்காங்க. சேலம் மாவட்டம் தான். என்ன பண்ணாங்கன்னா, துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்களா, அவங்களெல்லாம் வரவழைச்சி அவங்களுக்கு புடவை, வேஷ்டி சட்டை, அப்புறம் பருப்பு, அரிசி இதெல்லாம் கொடுத்து கேக்கு கொடுத்தாங்க வெட்டி, அப்புறம் லட்டு கொடுத்தாங்க, அப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க. அவ்வளோ தூரம் ஒவ்வொருத்தரும் ஒரு 4-5 தட்டாவது வாங்கி அடுக்கிட்டு போனாங்க. அந்தளவுக்கு ஒரு இன்னைக்கு பிரியாணி சாப்பாடு, அதுவும் காய் பிரியாணி பயங்கர கிராண்டாக பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்ல. ஆனால் அவங்களுக்கு இதில் ஹைலைட் என்னென்னா, துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொடுத்தது தான். இந்த மாதிரி ஊக்குவிப்பு கொடுக்குறது தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, இந்த டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஊருன்னு இருந்தால் அங்கே அந்த கவர்மெண்ட் கட்டியிருக்கிற டாய்லெட் யூஸ் பண்ணாத கண்ட இடத்துல அசிங்கம் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதை கண்டிக்கணும். சட்டசபையில் கூட இன்றைக்கி கரண்ட்டு ஃபீஸை திருடிட்டு போயிடுறாங்கன்னு சொன்னாங்க. இருக்கும், கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பழிவாங்கிற குணம் இருக்குது இல்லை கொஞ்சம். அதில் ஓட்டெல்லாம் விஜய்க்கு போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பண்ணியிருப்பாங்களோ என்னன்னு தெரியல. அவங்க குற்றச்சாட்டாக தான் இருக்குது. எல்லாம் ஃபீஸ் திருடுறாங்க அப்படின்னு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. எடப்பாடி ஆட்சியில் நாங்கள் கரண்ட்டு வெளியூருக்கு விற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. ஏகப்பட்ட பிரச்சனை போயிருக்குது. ஆனால் குற்றவியல் பத்திரிக்கை வாசிக்கிறதுல மட்டும் உதயநிதி பயங்கரமாக இருக்கிறாப்லையாம். அவ்வளோ அடுக்கிக்கிட்டு இருக்காங்களாம். ஒன்றா குற்றச்சாட்டு. சிஎம் எப்போ வாய் பேசுவார், அது வேறு வெளியில் சிஎம் எப்போ வாய் பேசுவார், பேச மாட்டாரா, பேசுவாரா பேச மாட்டாரா, இப்படிலாம் ஏதோ கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசும்போது பேசுகிறாங்க, பேசாட்டி விட்டு போகிறாங்க. நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சால் போதும். லஞ்சம் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் என்ன உறுதியாக தெரியல. ஆனால் லஞ்சம் ஒழிஞ்சிருக்குதுன்னு தான் பேசிக்கிறாங்க. பார்த்தா தான் தெரியும். சிங்கப்பெண் படை வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு எதிர்கட்சியில் சொல்லிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொன்றும் கொண்டு நுழைச்சி கேள்வி மட்டும் கேட்குறாங்க. 5 வருஷமாக பண்ணாத 40 நாளில் நீ என்ன பண்ணணுன்னு கேட்குறாங்க. 40 நாளில் என்னங்க பண்ணிட முடியும்? 5 வருஷமாக பண்ண வேண்டியது. நாங்கள் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு திமுக தான் காரணங்கிறாங்க. இருக்கும், இல்லாதெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக அவங்களும் எதிர் பங்கு இருக்கும். அதே மாதிரி இவங்களும் இன்னும் வளர்ச்சி பண்ணுவாங்க. பொறுமையாக தானே பண்ண முடியும் ஒவ்வொன்றும். சரி, சட்டசபைன்னு போனால் ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுமில்ல. எதிர்கட்சின்னு இருந்தால் அதுக்கு அவங்க பேர் வாங்கணுமில்ல. ரொம்ப சூடாக காரசாரமாக சினிமா படம் மாதிரி. இப்போ ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு இப்போ சட்டசபை கூட்டினா பார்க்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. இளம் முறையினர்லாம் அது என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க இதுவரையிலும். இப்போ அவங்களும் இது கட்சினா என்ன, ஆட்சினா என்ன, சட்டசபைனா என்ன, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் முக்கியமாக பார்க்குறாங்க விஜய் என்ன பண்ணுறாரு. விஜய் கண் அசைச்சா அவர் கண் அசைச்சார், தலையாட்டினார். அதுக்கு மணிக்கணக்காக பேசுகிறாங்க. ஒரு தலையாட்டினதுக்கு மணிக்கணக்காக பேசுகிறாங்க. அவங்களுக்கு வியூஸாக அள்ளுது. அவர் கண் அசைச்சா கண் அசைச்சார் அப்படின்னு சொல்லி மணிக்கணக்காக பேசுகிறாங்க. சூப்பருங்க. விஜய் கட்சி ஆரம்பித்து அவங்க டெவலப் பண்ணும்போது வியூஸ் வரலை, அந்தளவுக்கு வரல. இப்போ ஆட்சி அமைச்ச உடனே அவர் வீட்டில் இருந்து கிளம்பங்காட்டி டோரை பார்த்துக்கிட்டே இருக்குது கேமரா. அதுக்கு வியூஸாக இல்லது. பரவாயில்ல, இதில் நிறைய பேர் பிழைக்கிறாங்க. பரவாயில்ல. சினிமா படத்தில் போய் ஒரு என்ஜாய் பண்ணுறதை விட விஜயப்பா சட்டசபைக்கு போகிறதும், காலையில் எழுந்திரிச்சு எத்தனை பேர்த்த பார்க்குறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, கண் அசைக்கிறாரா, கால் அசைக்கிறாரா, கையை அசைக்கிறாரான்னு வீடியோ போட்டு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அதுவும் இந்த சீமான் இருக்காங்க பாருங்கள்,
விஜயை கண்டபடி பேசியே சொல்கிற என்னத்தான் பேசுகிறாங்கன்னு பார்க்குறாங்கிறதுக்காகவே அந்த சீமான் பேசுகிறாப்புல. இதில் நடைமுறைக்கு அநியாயமாக தெரியலையா? ஒரு ஆட்சி வந்து அமைச்சிட்டாங்கன்னா, ஒரு முதலமைச்சர்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை